ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நாங்க மதுரைக்கு போயிருந்தப்போ, ஒரு ஹோட்டல்ல டிஃப்ரெண்டான ஒரு மட்டன் டிஷ் பார்த்தோம். அதோட பேரு மட்டன் மனப்பாட்டி. அந்த பேரே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ, அந்த டிஷ்ஷ நாங்க ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். ரொம்பவே டிஃப்ரெண்டா, ரொம்ப ஸ்பைசியா, மசாலா எல்லாம் ரொம்ப டேஸ்ட்டா சூப்பரா இருந்துச்சு. அண்ட் அதோட மட்டன் பீஸுமே ரொம்ப சாஃப்ட்டா, சூப்பரா குக் ஆயிருந்துச்சு. அததான் இன்னைக்கு வீட்ல ட்ரை பண்ணி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்டு அதுக்கு 1 கேஜி மட்டன் வந்து வாஷ் பண்ணி அத குக்கர்ல ஆட் பண்ணிட்டு, தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணிக்கணும். இப்போ இது கூடவே தேவையான அளவு சால்ட்டு, மஞ்சள் தூள், அதுக்கப்புறமா மட்டன்ல நல்ல ஃப்ளேவர் இறங்குறதுக்காக 4, 5 பல்லு வெள்ள பூண்ட நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இப்படி ஆட் பண்ணும்போது, மட்டன் வெந்து வரும்போதே நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லா சூப்பரா இருக்கும். அப்புறம் கை வச்சு ஒரு வாட்டி கிளறி விட்டுட்டு, தென் நம்ம லிட் போட்டு மூடி வச்சு வேக வைக்க வேண்டியதுதான். இப்போ நம்ம இந்த மட்டனுக்கு தேவையான மசாலா வந்து ரெடி பண்ண போகிறோம். மணப்பாட்டி மட்டனோட ஸ்பெஷலே இதோட மசாலா தான். நம்ம மசாலாவை கரெக்டாக செஞ்சுட்டோன்னா இந்த மட்டன் வந்து சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இது வறுக்கும் போதே அவ்வளோ ஃப்ராக்ரன்ஸ் அரோமேட்டிக்காக இருக்கும். வீடு முழுக்க அவ்வளோ சூப்பராக மணக்கும். இந்த மசாலாவோட ஸ்மெல்லே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்ம ஸ்மெல் பண்ணுறதுக்கு. ஸோ ஸ்க்ரீனில் தெரிஞ்ச எல்லா மசாலாவும் ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக கசகசா ஆட் பண்ணி ஒரு வாட்டி நல்லா வதக்கி விட்டுட்டு தென் அதை வந்து ஆற வச்சிடணும். நல்லா ஆறினதுக்கப்புறமா அதை ஒரு மிக்சிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தென் அது கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி வந்து நம்ம அரைச்சி எடுக்கணும். நல்லா மையாக அரைச்சி எடுக்கணும். எந்த திட்டும் வந்து அதில் இருக்கக்கூடாது. ஸோ நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போது மணப்பாட்டி மட்டன் செய்கிறதுக்கு ஒரு பேனில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணி கொஞ்சோண்டு கடுகு. ஸோ கடுகு ஃபுல்லாக வெடிச்சதுக்கப்புறமா ஒரு 30லேருந்து 40 சின்ன வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்கி கறிவேப்பிலையோடு சேர்த்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா வதக்கி விடணும். இது வந்து நல்ல கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு தென் தேவையான அளவு சால்ட்டும் ஆட் பண்ணிக்கணும். ஸோ சால்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் இன்னும் நல்லா வதக்கி விடணும். வெங்காயம் நல்லா வதங்கினா தான் இந்த மட்டன் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி அதே ஒரு 2 மினிட்ஸ் ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கணும். ஸோ இது வதங்கிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ்லேருந்து 10 மினிட்ஸ் ஆகும். அதுக்கப்புறமா ஒரு 3 டொமேட்டோஸ் எடுத்து அதை நல்லா அரைச்சி அதோட பியூரியை வந்து நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். டொமேட்டோவை அப்படியே கட் பண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். பட் அதோட தோல் வந்து அங்கங்கே வர்றது எங்களுக்கு பிடிக்காது. ஸோ நாங்கள் இந்த மாதிரி பியூரி ஆட் பண்ணும்போது எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் சூப்பராக வந்து சாப்பிட்லாம். நெக்ஸ்ட் நம்ம இது கூட மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு இன்னும் நல்லா கிளறி விடணும். இது வந்து கலரை நல்லா என்ஹான்ஸ் பண்ணும். அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், மிளகுத்தூள் இந்த 2 ஆட் பண்ணி நல்லா கிளறி விடணும். ஸோ இந்த மசாலா வந்து எல்லா இடத்துலையும் வந்து மிக்ஸ் ஆகுற மாதிரி கிளறி விடணும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த பேஸ்ட்டை இது கூட ஆட் பண்ணி இதை வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். ஸோ இந்த மசாலாவையும் நம்ம குக் பண்ண விடணும். இந்த மசாலாவோட ரா ஸ்மெல் போகிறது வரைக்கும் நம்ம இதை வதக்கி விட்டுட்டே இருக்கணும். இது வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். அதுக்கப்புறமா ஒரு லிட் போட்டு நம்ம மூடி வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இதை வந்து குக் பண்ண விடணும். ஸோ ஒரு 5 மினிட்ஸில் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் திரும்ப ஒரு வாட்டி நல்லா அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு கிளறி விட்டுட்டு நம்ம குக் பண்ணி வச்சுருக்கிற 1 கேஜி மட்டனை இது கூட வந்து ஆட் பண்ணிக்கணும். அதோட தண்ணி எல்லாமே சேர்த்து நம்ம ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கிளறி விடணும். பிகாஸ் அந்த மசாலா மட்டன் பீஸில் எல்லாமே கோட் ஆகிற அளவுக்கு நல்லா வந்து நம்ம வதக்கி விட்டுட்டே இருக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த மசாலாவோட மட்டனை ஒரு 20 மினிட்ஸ் மூடி போட்டு குக் பண்ண விடணும். அப்போ தான் மசாலா வந்து டீப்பாக அந்த மட்டன் பீசஸ்குள்ளே போயிடும். 20 மினிட்ஸ் கழித்து நம்ம லிட்டை திறந்து பார்த்தோன்னா அப்படியே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். இந்த டைமில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி நல்ல பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலையை மேலே தூவி விடணும். அவ்வளோதான், சூப்பரான மணப்பாட்டி மட்டன் வந்து ரெடி ஆகிடும். இது வந்து நம்ம சாப்பாடு, தோசை, இட்லி எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்டியாக ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இதுக்கு மெயின் ரீசனே இதோட ஸ்பைஸ் தான். நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கிற எல்லா ஸ்பைஸுமே இதுக்கு ஒரு ஃப்ளேவராக டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் வந்து இதுக்கு கொடுக்கும். இந்த டிஷ்ஷை கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மட்டன் மணப்பாட்டி ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பாய்.